சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆற்றுக்கரை ஓரங்களில் கட்டப்படும் தடுப்பு சுவர் பணிகள் இன்னும் 2 மாதங்களில் முடிக்கப்படும் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மாநகராட்சி, நெடுஞ்சாலை மற்றும் நீர்வளத்துறை, குடிநீர் வழங்கல் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் திட்டப்பணிகளை தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா இன்று ஆய்வு மேற்கொண்டார். மணப்பாக்கம் பகுதியில் 24 கோடியே 80 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தடுப்பு சுவர் பணிகள், கெருகம்பாக்கம், கொளப்பாக்கம் கால்வாய்கள், எல்காட் செம்மொழி சாலை, செம்மஞ்சேரி நூக்கம்பாளையம் பாலம், பெருங்குடி மழைநீர் வடிகால் என பல்வேறு பணிகளை அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, சென்னை முழுவதும் பல்வேறு துறைகள் சார்பில் நடைபெற்று வரும் 15ற்கும் மேற்பட்ட பணிகளை அவ்வப்போது ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எப்போதுமே எதிர்வரும் மழைக்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதே நோக்கம் எனவும், எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்காக அனைத்து துறைகளுக்கும் ஒருங்கிணைந்து பணியாற்ற அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக மழைநீர் ஆற்றுப் பகுதியில் இருந்து வெளியேறும் இடங்களில் தடுப்பு சுவர்களை அமைக்கும் பணிகளும், மழைநீர் குடியிருப்பு பகுதிகளில் போகாத வண்ணம் மோட்டார் வசதிகளுடன் நீர் வெளியேற்றும் கருவிகள் உள்ளிட்டவை ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை மாநகராட்சியில் 40 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே மழைநீர் வடிகால் கட்ட வேண்டி இருப்பதாகவும், வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே அவற்றை முடித்திட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாகவும் கூறினார். தெற்கு மேற்கு பருவமழையில இதுல பார்த்தா இன்னி வரை சில பகுதியில் சென்னையில உதாரணமாக இந்த சோழிங்கநல்லூர்ல ஒரு 42 சென்டிமீட்டர், அதே மாதிரி இந்த கோடம்பாக்கம் 37 சென்டிமீட்டர், சராசரி 28 சென்டிமீட்டர் சென்னையில இதுவரை மழை பெஞ்சிருக்கு. இது வழக்கமாக நமக்கு இந்த தெற்கு மேற்கு தென்மேற்கு பருவமழையில் எவ்வளவு மழை பெய்யும் அதோட ரொம்ப மிக ஜாஸ்தி. ஸோ எப்பவுமே இதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இதை முன்னாடி நம்ம ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஆனால் எப்போ வேணும்னா திடீர்னு ஹெவி ரெயின் இருந்தால் அதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஸோ அதனால தான் இதை பார்த்துருக்கோம்.